தெரியவில்லையே அப்பா. இந்த உலகத்தில் யாரும் அல்ல, அனாதையாகிவிட்டது. உலகத்தில் உறவு என்று சொல்லிக்க யாருமே கிடையாது. என்னை தவிக்க விட்டு சென்று விட்டாயே தங்கா. அண்ணா அனாதிங்க அண்ணா ஒரு ஆறுதல் கூற மாட்டாயா? அனாதிங்க அண்ணா என்று ஒரு ஆறுதல் கூற மாட்டாயா தங்கா? உன்னை பிரிந்து நான் தவிக்கின்றேனே, உன்னை பிரிந்து நான் துடிக்கின்றேனே தங்கா. சுகந்தி, நீ எங்கம்மா இருக்க? உன்னை காண வேண்டும் என்று தவிக்கின்றேனே, உன்னை பார்க்க வேண்டும் என்று துடிக்கின்றேனே தங்கச்சி. அப்பா சுகந்தி, ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டில தூங்க. அம்மா ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலே தூங்க. மர கட்டையில மேக தங்கச்சினி போன அண்ணா தூக்கி ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு கட்டிலே
கட்டையில வேக போன தங்கச்சி நீ போன தேர அண்ணன் தூக்கி நான் ஆண்டவா இறைவா நல்லவர் வாழக்கூடாது என்பது அந்த நாட்டின் தலையெழுத்தா உள்ளத்திலே வஞ்சமும் உதட்டிலே பஞ்சமத சின்ன பேசும் கஜவர்கள் அல்லவா இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள். என்னை போன்று நல்லவர் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் இடமே கிடையாதா? ஏழையாக பிறந்தது என் தவறா? ஏழையாக பிறந்தது என் குற்றமா? படுவாவி இந்நாட்டு அமைச்சர் தங்கின் வாழ்க்கையை சீரழித்து கொலை செய்து விட்டாரே, அந்த படுபாவிக்கு சரியான தண்டனை கிடைக்கவில்லையே, என் தங்கைக்கு சரியான நீதி கிடைக்கவில்லையே. தங்கா போதுமா, போதும். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்தது போதும். இந்த அண்ணன் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தான் அம்மா. இந்த உலகமே என் தங்கை சென்று வாழ்ந்து வந்ததே. அப்படிப்பட்ட என் தங்கை இல்லாத இந்த உலகத்தில் நான் யாருக்காக உயிரோடு வாழ வேண்டும்? நான் உயிரோடு வாழ்ந்து யாருக்கு என்ன பலன்? தங்கா நீ எங்கு சென்றாயோ அங்கு இந்த அண்ணன் வரம்மா. இந்த மண்ணில் தான் நான் வாழ்வதற்கு இடமில்லை. அந்த வெளியிலாவது நாம் இருவரும் மன்னன் தங்கையாக வாழலாம். நீ சென்ற இடத்துக்கு வருகின்றேன், என்னை ஏற்றுக்கொள் தங்கா. சுகாந்தி என்ன இது? என் தங்கையில்லாத உலகத்தில் வாழக்கூடாது முடிவுக்கு வந்தேன். யாரோ ஒரு பெண் அழுது கொண்டே மலை உச்சிக்கு செல்கின்றாளே, பாவம். யார் பெற்ற மகளோ தெரியவில்லை. என் தங்கை தான் எங்களை காப்பாற்ற முடியல. அந்த மங்கையாவது காப்பாத்திக்கிட்டேன். அம்மா போகாதீங்க, இல்லைங்க அம்மா.